வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம திருமந்திரத்துல 122வது பாடல் உபதேசம் என்ற தலைப்புல வரக்கூடிய ஒரு பாடலை தான் பார்க்க போறோம். அதோட ஃபர்ஸ்ட் வரி சிவயோகம் ஆவது சித்த சித்தென்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சிவயோகம் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சி அப்படிங்கிறத இருக்கக்கூடிய பேர் அமைதின்னு சொல்லுவாங்க. வா அப்படின்றத சக்தி இயக்கம்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த உலக இயக்கம், இந்த உடல் இயக்கம், மன இயக்கம், உயிர் இயக்கம் அப்படின்றதுல ஒரு நிதானம் அமைதி அப்படின்றது நிலவணும் அப்படின்னா நமக்கு அந்த யோகம் தேவைப்படும். இந்த யோகம் அப்படின்றது இணைதல்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய நிதானத்தோட அல்லது அமைதியோட இணக்கம் அப்படின்றது தான் இந்த சிவயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. அது எதுல இருக்குன்னா சித்த சித்தென்று அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த சித்த சித் அப்படின்னு சொல்றாங்கன்னா ரெண்டு அறிவு அங்க சொல்லப்படுது. ஒண்ணு புலனறிவு, இன்னொன்னு உடல்ல நடக்கக்கூடிய இயற்கை அறிவு. இப்ப புலனறிவு அப்படின்றது நான் இப்ப பேசுறேன்ல, இந்த கண்ணு மூலமா பார்த்து படிச்சது, கேட்டது, நுகர்ந்தது, இந்த அனுபவங்களை வெளியில சொல்லக்கூடிய, இந்த மனம் வெளியில ஓடக்கூடிய ஒரு அறிவு நம்ம கிட்ட இருக்கு. இது இல்லாம உடல்ல உடல் உறுப்புகளை இயக்கி இந்த புலன்கள் இன்பம் அனுபவிக்கிறதுக்கு காரணமா ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குதுல்ல. இப்ப கண்ணோட வேலைகள், இதயத்தோட வேலைகள், இருக்கக்கூடிய அப்படிங்கிறதெல்லாம் செய்யறது ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவு அப்படிங்கிறதோட இந்த நம்மளுடைய புலனறிவு அதாவது இந்த மனம் அப்படின்றது போய் ஒன்றி இருக்கணும். இந்த உயிர் செய்யக்கூடிய இயற்கை அறிவோட இந்த புலனறிவு அப்படின்ற அந்த மன அறிவு அப்படிங்கிறது போய் ஒன்றிருச்சு, இணக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த சிவயோகம், அந்த இருக்கக்கூடிய இயக்கத்துல ஒரு நிதானம் இருக்கும். இது இங்க வெளியிலேயே உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நிச்சயமா நம்ம கிட்ட அமைதி நிலவாது, நிதானம் நிலவாது, நீடிக்காது. அததான் சிவயோகம்னா இந்த நிலை நம்ம கிட்ட வேணும். நம்மளுடைய புலன்வழி போகக்கூடிய மனமானது உள்முகமா திரும்பி உடல்ல நடக்கக்கூடிய உயிரின் இயக்கத்துக்கு உதவி பண்ணி அதோட ஒன்றி இருக்கணும் அப்படிங்கிறதான் அந்த முதல் வரியில சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையை தவயோகம் ஆவது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வரி தவயோகத்துள் புகுந்து தன்னொளி தானாய் அப்படின்றத அங்க சொல்றாங்க. இப்ப அந்த சிவயோகம் அப்படின்றது நம்மளுடைய புலனறிவு அப்படின்றத உயிர் அறிவோட இணங்கக்கூடிய ஒரு நிலையை தவயோகமா தன்னுடைய இயக்கத்துல போய் ஒன்றது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்படி அதுக்குள்ள புகுந்துட்டோம். இப்ப எங்க புகுந்துருக்கோம் அப்படின்னம்னா வெளி உலகத்துல இருக்கக்கூடிய பாக்குறது, கேட்கறது, நுகர்றது, ருசிக்கிறது, தொட்டு உணர்றது அப்படின்ற வெளி உலகத்துக்குள்ள போய் புகுந்து இந்த வாழ்க்கையில பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா உள் உலகம் ஒண்ணு இருக்கு. உடலுக்குள்ள நடக்கக்கூடிய கோடிக்கணக்கான உயிரின் இயற்கை இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய உலகத்துக்குள்ள நாம புகுந்துட்டோம்னா அதுதான் தவயோகம். இப்போ மூச்சு காத்த தொட்டு நாம உள்முகமா பயணம் பண்றோம்ல, அந்த விஷயத்தை தான் இங்க தவயோகம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள புகுந்துட்டோம்னா தன்னொளி தானாய் அப்படின்னு அவங்க ரெண்டாவது வார்த்தைகள் சேர்க்கிறாங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது என்னன்னா, இப்ப தன்னொளி அப்படிங்கிறது இப்ப இந்த இடத்துல ஒளி இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரியும். அதுதானே உண்மை. இந்த இடத்துல வெளிச்சம் இல்லை அப்படின்னா எதையுமே நம்மளால பார்க்க முடியாது. இருளுக்குள்ளதான் மூழ்கி இருக்கும். இப்ப நம்ம அப்படிங்கிற அந்த நான் அப்படிங்கிற ஒரு நிலை, தன்னை பத்தின அறிவு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை நம்ம கிட்ட. பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு இந்த புலன்வழி கிடைச்ச அனுபவங்கள்ல தான் நாமளா நினைச்சுக்கிட்டு இருக்கமே ஒழிய நாம யாரு அப்படின்ற உண்மையான நிலையை இன்னும் அறியாம இருக்கும். அந்த ஒளி தானா சுடர்விட ஆரம்பிக்கும். அப்ப சுடர் விடும் போது அதுல நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சுக்க முடியும். தான் யார், நான் யார் அப்படின்ற விஷயத்த அறிந்து கொள்ள முடியும். எப்ப அப்படின்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கத்தோட நாம இருக்கக்கூடிய தவ யோகத்துல தன்னோட தானே இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அப்படின்றத இந்த இரண்டாவது வரிகள்ல சொல்லியிருக்காங்க. அதை தொட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை. இப்ப நாம அப்படி உள்ள போகும்போது என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில? அவயோகம் சாராதவன் பதிபோக நவயோக நந்தி நமக்களித்தானேன்னு முடிச்சிருக்காங்க. அப்ப இங்க சிவயோகம்னா என்னன்னு தெரியுது. இருக்கக்கூடிய இயற்கை அறிவோட இங்க இருக்கக்கூடிய ஒரு அறிவு இணக்கப்படணும். அப்படி இணக்கப்படணும்னா ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய இயக்கங்கள், இயற்கை நடத்திக்கிட்டு இருக்குல்ல, அந்த இயக்கங்கள்ல நாம உட்கார்றது தவயோகமா இங்க பார்க்கப்படுது. அப்ப நம்மளுடைய அறிவு சுடர்விட ஆரம்பிக்குது. நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது இங்க அவயோகம் சாராதவனா மாறக்கூடிய நிலை உருவாகுது. இந்த அவயோகம்னா என்ன?
அவஸ்தையின் இயக்கம்னு சொல்லுவாங்க, இல்ல இந்த அவத்தையின் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது இந்த நிலைகள்ல தான் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு இணக்கத்தோட தான் இந்த வாழ்க்கை வந்து சார்ந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு உண்ணக்கூடிய உணவை கூட எடுத்துக்கோங்க. முதல் வாய் எடுத்து வைக்கும் போது நமக்கு அந்த ருசி சூப்பரா இருக்கும். ஆனா வயிறு ரொம்பினதுக்கு அப்புறம் பிடிக்கும் மனசுக்கு. ஆனா அதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும்னு நினைச்சோம்னா இங்க அவஸ்தை தான். இப்போ உண்ணக்கூடிய உணவுலங்கும் போது மற்ற எல்லா விஷயத்திலையும் எடுத்துக்கோங்க. ஒரு ஜிலேபி சாப்பிடும் போது நமக்கு இனிக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா அதுவே 4 ஜிலேபியா மாறும்போது அவஸ்தையா மாறிடும். இது போல ஒவ்வொரு நிலைகள்லையும் அவயோகம், அவஸ்தையோட ஒரு இயக்கத்தோட இணைஞ்சுதான் பயணப்படுறோம். ஆரம்பத்துல இன்பமா இருக்கிற ஒண்ணு நீடிக்கும் போது இன்பமாவே பேரின்பமா மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது வேற. ஆனா இன்பமா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுலே சூப்பர் இன்பம், இந்த புலன் வழி இருக்கக்கூடிய இன்பம் அப்படிங்கிற கலவி எடுத்துக்கோங்க. இல்லறம் அப்படின்ற ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுல கூட நீடிப்பு தன்மை, அது சிற்றின்பமா சலிப்பு வரக்கூடிய நிலையில தானே முடிஞ்சு போகுது. அதுதான் அவயோகம்னு சொல்றது. நீடிக்காத இன்பம், சிற்றின்பம் அப்படிங்கிற எல்லாமே இங்க அவயோகமா அதோட சார்ந்து பயணப்படக்கூடிய தன்மையில தான் இங்க போய்கிட்டு இருக்கும். பிறந்த போது இருந்த சந்தோஷம் இருக்கும் போது இருக்கிறது இல்லை. பிறந்த போது இருக்கக்கூடிய அமைதி இருக்கும் போது இருக்கிறது இல்லை. ஆரம்பத்துல இருக்கக்கூடிய நிலை முடிவுல நிறைவா இல்லாம இங்க வந்து நிராசையா போயிடுது, அவஸ்தையில போயிடுது. இது எல்லாமே அவயோகத்தை சார்ந்தது. அப்ப நமக்குள்ள நாம உட்காரும் போது இந்த அவயோகம் சாராதவனா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா இங்க அந்த பதிபோக, இப்ப நம்மளுடைய இந்த புலன்போக நிலை சொல்லலாம். பதி அப்படிங்கிறத வந்து திருமந்திரத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா இறைநிலையின் தன்மை, பேர் அமைதியின் தன்மை, எல்லையற்ற ஒரு நிலையின் தன்மை. அப்ப அந்த போகம், எல்லையற்ற நிலையில போகம், போகம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி, இன்பம், அந்த பேரின்ப நிலைன்னு சொல்றோம்ல, அந்த நிலையில இருக்கக்கூடிய தன்மை அவனுக்குள்ள உருவாகுது. அப்படி உருவாகும் போது நவயோக நந்தி நமக்களித்தானே. என் நந்தி அப்படின்றத எப்படி எடுத்துக்குவாங்கன்னா இறைவனாவும் எடுத்துக்குவாங்க, அந்த இறைவனோட தொடர்பு கொண்ட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆத்ம நிலையாவும் எடுத்துக்குவாங்க. இந்த ஆத்ம அமைதி அப்படின்றது நவயோகத்தையும், நவயோகம் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு காரணமான கிரகாச்சாரம்னு சொல்லுவாங்க. கிரகங்களின் கூட்டமைப்புனால வரக்கூடிய நிலை. இப்போ உதாரணத்துக்கு வெயில் காலத்துல ஒரு மாட்டம் மனநிலை இருக்கும், மழை காலத்துல ஒரு மாட்டம் மனநிலை இருக்கும். அது அதிகமா இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், குறைவா இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்ப ஒவ்வொரு கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றல் அப்படின்றது நம்மளோட இணக்கமா இருக்கா இல்ல இடைஞ்சலா இருக்கா அப்படின்றத உங்களுடைய வாழ்க்கையை வச்சு நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு சூழல்களையும் நாம வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைகள்ல தான் இருக்கும். இந்த காலம் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது, இந்த காலம் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்ற மாட்டோம். இப்ப இந்த நவயோகம், இந்த நவ கிரகங்களின் இயக்கம் அப்படின்றது நம்ம கிட்ட இணக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி அப்படின்றது நம்ம கிட்ட நீடிக்கும். அதை யார் அழிப்பானா நந்தி நமக்கு அளிப்பான். ஏன்னா முன்னாடி சொன்ன சிவயோகம், தவயோகம் அப்படின்றதுல நம்மளுடைய ஆத்ம அமைதி அப்படின்றது துளிர் விட்டு விருட்சமா வளர ஆரம்பிச்சிடும், வியாபிக்க ஆரம்பிச்சிடும். அது வியாபிக்க வியாபிக்க அவயோகம் இங்க இடைஞ்சலுக்குள்ள கர்மத்துக்குள்ள மாட்டக்கூடிய நிலையிலிருந்து விடுபட்டு இந்த நவக்கிரகங்களோட இணக்கப்படக்கூடிய தன்மை அப்படின்றது நம்ம கிட்ட நிலவ ஆரம்பிக்குது. அந்த நிலையில அதை இந்த நந்தி நமக்கு அழைக்கிறான். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆத்ம அமைதியே அதை அழிக்குது. அதனால மட்டும்தான் அதான் நமக்கு கொடுக்க முடியுமே ஒழிய இந்த உடல் அறிவு, இந்த மன அறிவு அப்படின்றது நமக்கு எதையும் தரப்போறது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நவயோகம் அப்படின்றது சாமானியப்பட்ட நிலை கிடையாது. இப்ப ரீசெண்டா நவ கிரக அந்த அது என்னங்க நவராத்திரி அப்படின்றது கூட வருது. அந்த நவயோகத்தின் இணக்கம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நவராத்திரி குழுவெல்லாம் நமக்கு கொண்டு வராங்க. இந்த 9 கிரகங்களின் அடிப்படையில அதோட துணை கொண்டுதான் நாம இந்த வாழ்க்கையை வாழ முடியும். என்னடா இது ஜோதிடம், மாயம், மந்திரம்லாம் நினைக்க வேணாம். சயின்டிபிக்காவே நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு கூட நம்ம உடம்புல வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இந்த பூச்சியெல்லாம் கடிச்சிருந்தா கூட அமாவாசை இதுக்கெல்லாம் அரிக்கும். இந்த பிளட் ப்ரெஷரு, இந்த பிளட்டோட அந்த சர்க்குலேஷன்லாம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். ஒன்று சோர்ந்து இருப்போம், இல்லாட்டினா கொஞ்சம் ஆக்டிவா இருப்போம். அப்போ ஒவ்வொரு கிரகத்தோட நிலைகள் வந்து இங்க வந்து நம்ம கிட்ட ஏகப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்றத நீங்க உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். உதாரணத்துக்கு விட்டமின் டி உடம்புல கம்மியா இருக்கு, எலும்புல பிரச்சனை இருக்குன்னா டாக்டரே வந்து நீங்க வந்து சூரிய வெளிச்சத்துல, சாயங்கால நேரம் சூரிய வெளிச்சத்துல இருங்க, எண்ணெய் குளியல் குளிங்க, சூரிய வெளிச்சத்துல எண்ணெயை தேய்ச்சிட்டு உடம்ப காமிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப
உடல் ரீதியா கூட நமக்கு வந்து விட்டமின் மினரல்ஸை தரக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலுக்கு இருக்கு. இந்த பூமியோட இயக்கம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய இயக்கம் இங்க இல்லை. அப்ப இந்த பூமி எங்க இருக்கு? இந்த சூரிய மண்டலம் அப்படின்ற அந்த சூரிய குடும்பத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த சூரிய குடும்பத்தோட இயக்கம் இல்லாட்டினா இந்த பூமியே இல்லை, பூமி இல்லாட்டினா நாமளும் இல்லை. அப்ப இந்த பூமிக்குள்ள நம்ம வளமா இருக்கணும்னா இந்த சூரிய குடும்பத்தோட வளம் இணக்கம் அப்படின்றது நம்ம கிட்ட இங்க வரணும். அதை நாம வந்து உள்வாங்காம இருக்கோம், அதை இணக்கப்படுத்திக்காம இருக்கோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் வளம் அப்படின்றத இழந்துருவோன்ற ஒரு ரீசனை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த உணர்வு பூர்வமா அந்த இயற்கையின் இயக்கம் அப்படின்றது நம்மளுடைய இயக்கத்துக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதுன்றத தெரிஞ்சுக்கும் போதுதான் இதெல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியும். அந்த யோகம் அதோட இணக்கம் நமக்கு கிடைக்கும். அதை இந்த ஆத்மானாலதான் உணர முடியும். அதனால ஆத்ம உணர்வு அப்படின்றத நோக்கி நகர்வு அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உடலை மட்டும் தொட்டு மனதை மட்டும் தொட்டு இந்த வாழ்க்கை வந்து உருண்டு ஓடி போய்கிட்டு இருக்க கூடாது. இது ரெண்டையும் பயன்படுத்தி உள்ள இருக்கக்கூடிய உயிரின் இயக்கத்தை தொட்டு அந்த உயிரின் இயக்கத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு இருப்பு நிலையான அமைதி நிலையான ஆத்ம தரிசனம் அப்படின்றது ரொம்ப முக்கியன்றத இந்த பாடல்ல என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. சோ இது உபதேசம் என்ற தலைப்புல வர்றதுனால தூது உரை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த உபதேசத்தை நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு தூதை கொடுக்குறாரு திருமூலர். அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். இதை நீங்க பயன்படுத்திக்கிறதும் அதோட பயன்களை எடுத்துக்கிறதும் உங்களுடைய உரிமை. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.